ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலுவை தியானத்தில் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். நற்செய்தியாளர்கள் ஒவ்வொன்றையும் மிக முக்கியமாக தெளிவாக ஒரு நோக்கத்தோடு தங்களுடைய நற்செய்தி நூல்களிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகையினால் ஒவ்வொரு சிறு சிறு சம்பவங்களும் மிக முக்கியமானது. ஏனென்றால் அதிலே சில உண்மைகளை கடவுள் நமக்கு சொல்ல விரும்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் பாறையை தகர்த்த சிறுமி. என்னது சிறுமி போய் எங்கே போய் பாறையை தகர்த்தால் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். என்னது பாறையை தகர்த்த சிறுமி என்று நீங்கள் நினைக்கலாம். வர்றேன், அந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த தியானத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 69 72 வசனங்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 66 70 வசனங்கள், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், அதை தொடர்ந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்ட ஒரு சின்ன சம்பவம், ஒரு சிறுமியினாய் மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கின்ற சம்பவம். அதை இந்த நாளிலே நாம் தியானிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இது 4 நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு எழுத்தாளர் வால்டர் என்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் உண்டு. அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் என்ன கேள்விகளை கேட்கிறான். மனுஷன் கேள்வி கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பல கேள்விகள் நமக்கு மனதில் வருது. ஆனால் சில கேள்விகளை தான் நம்ம வெளிரங்கமாக சொல்லுவோம். வால்டர் என்கிற பிரெஞ்சு ஆசிரியர் அறிஞர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன கேள்வி கேட்கிறான் என்பதை வைத்துத்தான் அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய நடவடிக்கை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் தன் மனதிலே எழுகின்ற கேள்வியின் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் அவனுடைய வாழ்க்கையின் நடத்தையும் புரிந்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லுவார்கள். ஏன் அது பாருங்கள், வால்டர் சொல்கிறார் பாருங்கள், கேள்வியில் தான். அந்த கேள்விக்கான பதில் இல்லை, பதில் ஆளுக்கால் வித்தியாசமாக சொல்லுவீங்க. அந்த கேள்வியிலே தான் எல்லா விதமான கேள்வியிலே தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படும் என்று சொல்லுவார். உளவியல் ரீதியாக நீங்கள் பேசுனீங்கன்னா, கேள்வி கேட்பதில் தான் அறிவு வளருகிறது என்று சொல்லுவார்கள். ஆகினால தான் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, கேள்வி கேட்பதினால்தான் உண்மை நமக்கு புலப்படும். நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் தான் உண்மை என்பது என்ன என்பது நமக்கு முன்பாக மனதிலே இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில், நம்ம ஊரில், நம்ம சமுதாயத்தில் கேள்வி கேட்கவே பயப்படுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு அதனால் நமக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமா, அதனால் நமக்கு எதாவது கஷ்டம் வந்துடுமா அப்படின்னு நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்வார்கள். முயலுக்கு 3 கால்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும், கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளை காக்கா வானத்தில் பறக்குதுன்னு சொன்னால், ஆமாம்மா வெள்ளை காக்கா நல்லா வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யார்கிட்டையும் போய் எப்படிங்க காகம் வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் சிறு குழந்தைகள் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரயாணத்தில் நீங்கள் போகிற பொழுது அல்லது வீட்டிலேயே இருக்கிற பொழுது ஏதாவது அந்த குழந்தைங்க கேள்வி, அது என்ன இது என்ன என்று அந்த குழந்தைகள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் ஒரு நாள் ஒரு தகப்பனார் பிள்ளைய கூட்டிகிட்டு ரயிலில் போனார். ரயிலில் எல்லாம் தான் உட்காந்துருக்குறோம். அந்த குழந்தை ஏறினதுலேருந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு வந்துச்சு. வெளியே பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது, அதை பற்றி கேள்வி கேட்குறது. எவ்வளோ நேரம் தான் பதில் சொல்லிட்டு இருப்பார். அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா பாரு, இனிமேல் நீ கேள்வி கேட்டீங்கன்னா உன்னை தூக்கி வெளியே வீசிடுவேன் நான் என்று சொன்னார். அதுக்கு இந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்குறா, வெளியே வீசினா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அடுத்த கேள்வி கேட்டால் அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், குழந்தைகள் கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்பதிலே சிறந்தவர்கள் அவர்கள். டீச்சர்களை கேட்டு பாருங்கள். சில சமயங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துலலாம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்கள் நினச்சிக்காதீங்க. சின்ன குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுலேருந்து பிள்ளைகள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள்.
அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்பதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்கிறார்கள், ஒரு காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகையினால தான் இயேசுநாதர் மத்தேயு நற்செய்தி நூலில் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் இந்த குழந்தைகளைப் போல ஆகாவிட்டால் இறையரசுக்குள்ளாக நீங்கள் செல்ல முடியாது என்று இயேசுநாதர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவை தியானம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சிறுவர்களை பற்றி ஏன் நம்ம பேசணும்? ஏன் சிறுவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுநாதர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே ஒரு சிறுமி வர்றார், ஒரு சின்ன பிள்ளை வர்றா. அவரை குறித்து அதனால தான் நற்செய்தியாளர்கள் பாருங்கள், அதை மிக நேர்த்தியாக அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். சிறுமி வர்றது மாத்திரமல்ல, வந்து கேள்வி கேட்கின்றார். கேள்வி கேட்பது மாத்திரமல்ல, அந்த கேள்வியிலே ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குறார் அந்த சின்ன பிள்ளை. நாம் அதை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசுநாதரை கைது பண்ணிடுறாங்க. எங்கே கைது பண்ணாங்க? அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்ணி அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். எங்கே அழைத்து கொண்டு வருகிறார்கள்? அண்ணா காய்பா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்போ அரண்மனைக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாரு, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இரவு நேரம் கொஞ்சம் குளிராக இருக்கும் போல் இருக்குது. அங்கே அவர்களெல்லாம் விறகெல்லாம் வச்சு தீ மூட்டி எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பெரியவர் யாருங்க? பேதுரு. ஆண்டவர் வந்து இவர் பாறை என்று சொன்னார் அல்லவா, கட்பாறை என்று சொன்னார் அல்லவா, அவர் அங்கே உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கார். அப்பொழுது இந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே வேலை செய்கின்ற சிறுமி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? யோவான் ஒருத்தர் தான் கொஞ்சம் அதை வேறு மாதிரி சொல்லுவார். மற்ற பிரகாரம் 3 நற்செய்தி நூல்களிலும் மற்றபடி ஒத்தமை நற்செய்தி நூல்களிலே சிறுமி என்று போடப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு நற்செய்தி நூலில் வந்து 2 சிறுமிகள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு சிறுமி அங்கே வருகின்றாள். வந்து அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற பேதுருவை உற்று பார்த்து கேட்குறாங்க, நீ கலிலேயன் அல்லவா, நீ இயேசுநாதர் கூட இருந்தவன் அல்லவா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இது எப்படி இந்த பிள்ளைக்கு அடையாளம் தெரிஞ்சது? பேதுருவை எப்போ போய் பார்த்துருக்கிறா? இவன் ஒரு கலிலேயன் என்று எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீ கலிலேயன் அல்லவா என்று இந்த பிள்ளை கேட்ட உடனே அவன் பேதுரு மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கிறான். உள்ள அரண்மனைக்குள்ளே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிவை என்ன ஆகுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இவன் பயந்து நடுங்கி தனக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அவன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். சரி, எப்படி இந்த பிள்ளை கண்டுபிடிச்சா நீ கலிலேயனா அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதாவது கலிலேயாவிலிருந்து வருகிறவர்கள் கொஞ்சம் நாகரிகம் கம்மியாக இருக்கும். பேச்சு இருக்கல, ஆக்சென்ட்னு சொல்லுவார் அல்லவா, அந்த பேச்சு வழக்கம் கொஞ்சம் மாறி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நாகரிகம் இல்லாதவங்களாம் இருப்பாங்க. ஆள் வந்து உடையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உடல் பாவனை, பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்களா, அதுலேயும் கொஞ்சம் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் இந்த பகுதியிலிருந்து வருகிறான் என்று கண்டுபிடித்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஊரில் பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் பேசணுன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் மெட்ராஸான்னு கேட்பாங்க, சென்னையான்னு கேட்பாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த சென்னைக்குன்னு சில பேச்சு வழக்கு இருக்கிறது. மதுரைக்காரரா உடனே கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் மதுரை இல்லை சார் என்று கேட்பான். அப்புறம் அண்ணாச்சி நீங்கள் திருநெல்வேலியா என்று கேட்போம். ஒரே வார்த்தை தான். அண்ணாச்சி பேசுறதை வச்சு சொல் வழக்கை பற்றி செய்வார்கள். நான் ஒரு நாள் என்னை பார்க்க ஒரு பார்வையாளர் வந்திருந்தார். என்னை அவர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். திடீர்னு எனக்கு செல்ஃபோனில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அதை எடுத்து நான் பேசி கொண்டிருந்தேன். என்ன கண்ணு நல்லா இருக்கியா சாமி, நல்லா இருக்கிறியா என்று நான் என்னுடைய செல்ஃபோனில் பேசிட்டு, சரி தம்பி நான் கொஞ்சம் பொறுத்து கூப்பிடுறேன், நான் ஒருத்தர் வந்திருக்காரு பேசி கொண்டிருக்கேன்னு சொல்லி வச்சுட்டேன். என் முன்னாடி உட்காந்து வந்து என்னை கேட்டார். அவரிடத்துல நானே சொன்னேன், ஐயா சாரி என் பையன் கூப்பிட்டான், ஆனால் அவனிடத்துல பேசி கொண்டிருந்தேன், தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த ஆள் என்னமே கேட்டாருங்கண்ணே, ஐயா நீங்கள் கோயம்புத்தூர்காரா என்று கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னு ஏன் சார் இப்படி கேட்குறீங்க என்று கேட்டேன். இல்லைங்க கோயம்புத்தூர்காரங்க தானுங்க குழந்தைங்கள பெரிய பையனானாலும் கண்ணு சாமி நல்லா இருக்கிறீங்களா வாங்க போங்கன்னெல்லாம் வந்து கோயம்புத்தூர்காரங்க தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் கோயம்புத்தூர்காரா என்று கேட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற சொல் வழக்கு, உடை, இந்த கலிலேயாவிலிருந்து வர்றவங்களுக்கு என்ன சொல் வழக்கு இருக்குது என்னங்கிறதெல்லாம் இந்த பிள்ளை தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி கலிலேயாவிலிருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் நாகரிகம் பத்தாது என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் எப்பொழுதும் யூதர்கள் கலிலேயா பகுதியை ஒரு தீண்டப்படாத ஒரு இடமாகத்தான் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் கலிலேயாவிலிருந்து வருகிற யூதர்கள் யூத ஜெப ஆலயங்களிலே பேசக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் பேசினா உங்கள் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கொச்சையாக இருக்குது என்று இதெல்லாம் நான் சொல்லலை, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆளை பார்த்தோன்னா தான் அந்த சிறுமிக்கு தெரிஞ்சிருச்சு நீ கலிலேயன் அல்லவா என்று கேட்டது. அப்புறம் இன்னொரு அடையாளம் இருக்குது. அது என்ன அடையாளம் கேட்டிங்கன்னா, பேதுரு வந்து பயந்து நடுங்கி தனக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அவன் பயந்து கொண்டே கண் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவோம்லே முடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் என்று நாம் சொல்லுவோமல்ல, அந்த மாதிரி இவன் திருன்னு விழித்து கொண்டு உட்காந்துருக்கிறான், பயந்து நடுக்கி கொண்டு இருக்கிறான். அதை பார்த்தோன்னே இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் ஏதோ கலிலேயாவிலிருந்து வந்த இயேசுநாதரோடு கூட இருந்தவனை போல தெரிகிறதே என்று அவள் கண்டுபிடித்து விட்டாள். ஒரு 40 வருஷம் இருக்கும், ஏன் 43 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா பட்டணத்தில் இறையியல் படிக்க நான் போனேன். முதல் நான் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஹவுரா ரயில் நிலையத்தில் இறங்கி, ஐயோ இந்த ஹவுரா ரயில் நிலையத்தில் பிளேட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அடியேங்கப்பா 2 கிலோமீட்டர் இருக்கும். நான் சென்ற ரயில் 2 நாள் ஓடும். சென்னையில் நீங்கள் ரயில்னா 2 நாள் 48 மணி நேரம். ஹவுரா மெயில் அந்த காலத்தில் 2 நாள் ஓடும். போய் இறங்கி நான் பயணம் செய்த கம்பார்ட்மெண்ட்டு பெட்டி கடைசியில் என் பெட்டி எடுத்துக்கொண்டு என்னால் தூக்க முடியாமல் நடந்து கொண்டு போவேன். ஒரு போலீஸ்காரன் வந்து என்ன ஹிந்தியில் கேட்பான், நிறுத்து, என்ன பெட்டியில் தர என்று கேட்பான். நான் உடனே திறந்து காட்டுவேன், ஓகே சலோ அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் நான் எடுத்து எல்லாத்தையும் மறுபடியும் கட்டி அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி தான் போயிருப்பான். அடுத்த போலீஸ்காரன் வருவான், வந்து வெயிட் கரோ ஸ்டாப் கரோ அப்படின்னு ஹிந்தியில் பேசுவான். அது என்ன ஒன்றும் புரியல. ஓப்பன் கரோ, திறந்து பெட்டியை காமிச்சேன். இப்போ தான் அந்த ஆள்கிட்ட காமிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, மறுபடியும் இருக்கெல்லாம் தர. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் வந்து நம்மளை வந்து போகிற போலீஸ்காரனெல்லாம் நிறுத்தி இதை தர இதை தர என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் புதுசாக வர்றேன், ஹவுரா ஸ்டேஷன் அன்றைக்கி தான் நான் பார்த்துருக்குறேன். எப்படி நான் கல்கத்தா பட்டணத்துக்கு என் கல்லூரிக்கு நான் போவேன்னு சொல்லி திருன்னு நான் முழித்து கொண்டு போனேன் பாருங்கள். என் பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டான் இவன் ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு. அந்த மாதிரி தான் இப்போ பேதுரு வந்து அந்த கும்பலில் உட்காந்துருக்கிற பொழுது, ஏங்க நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன் இந்த சின்ன பிள்ளை மாத்திரம் கண்டுபிடிச்சா, ஏன் அந்த பெரியவங்க பேசலை? எங்க எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க, இயேசுநாதருக்கு எல்லாமே எகெயின்ஸ்ட்டு, எல்லாமே பகைவர்கள். எத்தனை பேர், யாராவது ஒருத்தன் வந்து பேதுருவர்கிட்ட வந்து ஏப்பா நீ கலிலேயனாக இயேசுநாதர் கூட இருந்தவன் அல்லவான்னு ஏன் ஒருத்தர் கேட்கல? பெரிய கூட்டம் தானே, அரண்மனை தானே, முற்றம் தானே, விசாரணை தானே, பார்வையாளர் நிறைய, ஏன் அவங்க கேட்கல? ஏன் இந்த சின்ன பிள்ளை கேட்குறாள்? ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து தடுமாறி கொண்டு இருக்கிறார், அவர் மொழியும் சரியில்லை, அவருடைய உடையும் சரியில்லை, அவருடைய பேச்சுவார்த்தை தெரியலை என்று இந்த கேள்வியை கேட்ட உடனே அப்படியே தன்னுடைய உடல் உடைந்து விடுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சுகமான வசதியான வாழ்க்கை என்று நாம் நினச்சி கொள்ளவே கூடாது. தன்னை யார் என்று சொல்வதற்கு இல்லைன்ட்டான், பொய் சொல்லிட்டான், இல்லை நான் அவரோடு இருந்தவனா இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தவன் சொன்னால் உள்ளே என்ன நடக்குதோ அது இவருக்கு நடக்கும், இவருக்கு துன்பம் வரும், இவரையும் தண்டிப்பார்கள், இவரையும் அடிப்பார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனசு வரல. ஆமாம், நல்லா யோசனை பண்ணிப்பாருங்க. இதே பேர் தானுங்க சொன்னார், ஆண்டவரே நான் உம்மோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ எங்கே போனாலும் நான் வருவேன், நான் உம்மோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னவர் இப்போது கூடையே இல்லைன்னு போய் சொல்கிறார். நீங்கள் அடுத்தது இன்னொரு சிறுமி கேட்குறாராம். கேட்டதுக்கு வந்து முதல்ல பொய் தான் சொன்னார், நான் அவரை அறியேன்னு சொன்னார். 2வது தடவை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு நற்செய்தி நூலில் வாசிச்சு பாருங்கள். 2வது முறை சொல்கிற போது நான் அவரை அறியேன் என்று சொல்லி சபித்தார். அதாவது அவர் என்ன சொன்னார், சத்தியம் பண்ணுறார். முதல்ல தெரியலேன்னு போய் சொன்னார், அப்புறம் இப்போ வந்து சத்தியம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பெண், இந்த சிறுமி மாத்திரம் வரலன்னா
பேதுரு அந்த இடத்துலேருந்து எங்கேயாவது ஓடி இருப்பார், இயேசுநாதரை விட்டுட்டு ஓடி இருப்பார். அதோடு முடிஞ்சது அவர் கதை. பேதுருவே உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசுநாதர் வாக்கு சொன்னார் அல்லவா, அந்த வாக்கு நிறைவேறாமையே போயிருக்கும். ஆனால் இந்த பெண் சிறுமி அந்த வகையிலே நின்று பின்வாங்கி போன பேதுருவை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். என்ன அற்புதமான செய்தியை இந்த நற்செய்தியாளர்கள் குறித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சின்ன பிள்ளை தான், ஆனால் அந்த சின்ன பிள்ளை மூலமாக பெரிய அப்போஸ்தலனாகிய கற்பாறை என்று சொல்லப்பட்டவனாகிய பேதுருவை கடவுள் சந்திக்கிறதை பார்க்குறோம். நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியான நேரத்தில் யாராவது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும், நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லணும், கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக, கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் பேது இருக்கிற போது யார் போய் உற்சாகப்படுத்துவாங்க, யார் போய் இதை தைரியம் சொல்லுவார்கள்? ஆனால் இந்த சிறுமி கேட்ட கேள்வியில் அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து அப்படியே மனசு உள்ளமெல்லாம் உடைந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் அவர் வந்து செயலாற்றுகிற நடைமுறை இருக்குது இல்லைங்க, ரொம்ப வித்தியாசம். மெத்தடாலஜி என்று சொல்லுவார்கள். எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, மெத்தடாலஜி. நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணணும், நீங்கள் போங்க, ரிசர்ச் பண்ணுறதுக்கு போங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸோட நீங்கள் போங்க. கருப்பொருளை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில மெத்தடாலஜி இருக்குது, அது சில நடைமுறைகள் இருக்குது. அப்படி பண்ணால் தான் நீங்கள் செய்கிற ஆய்வு சரி. அதே மாதிரியே கடவுள் வந்து தனக்கென்று ஒரு நடைமுறை வைத்திருக்கிறார். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் மெத்தடாலஜி. மனிதர்கள் வந்து செய்கின்ற நடைமுறைகளை காட்டிலும் கடவுள் வித்தியாசமாக பண்ணுறாரு பாருங்கள். அத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, பெரியவர்கள் கோபத்தோடு உட்கார்ந்தா, ஆக்ரோஷத்தை ஒருத்தன் போய் கேட்கலையே, நீ கலிலேயனா என்று கேட்கலையே. ஆனால் இந்த சிறுமி போய் கேட்குறாளே, ஏன் கேட்குறாள் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய நடைமுறையில் அவருடைய மெத்தடாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போனவனை சந்தித்து அவனை உற்சாகம் பண்ணுறதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரில் அருமையான இந்த சின்ன பிள்ளை, இந்த சிறுமி போய் பேதுருகிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்காமல் இருந்திருந்தானால் பேதுரு ஒன்றுமில்லாமல் போயிருப்பார். ஆனால் பேதுருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நான் இவரோடு கூட மரிக்கவும் நான் துணிந்தேன், ஆனால் நான் பின் வாங்கிட்டேன் என்று சொல்லி மனதிலே நினைத்து பிற்பாடு கடவுளில் மனம் கசிந்து அழுதான் என்று நாம் திருமறையில் வாசிக்கிறோம். பேதுரை பற்றி நம்ம பின்னாடி நம்ம விளக்கமாக பேசுவோம், நிறைய காரியங்களுக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம் இந்த பிள்ளை உறுதி செய்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு வீழ்ந்தான் ஆனால் கைவிடப்படலை. மீண்டும் சொல்கிறேன், பேதுரு வீழ்ந்தான் ஆனால் கைவிடப்படலை, கடவுள் அவனை கைவிடலை. சரி, இந்த சிறுமி மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கடைசி நேரத்தில் உண்டு பண்ணுறார். பேதுரு அப்பொழுது தான் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய ஆழ்தத்துவத்தையும் உணர்ந்து பார்க்கிறார். சரி, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க, சிறுமிகள், நம்ம எப்படிங்க அவங்க நம்ம நடத்துகிறோம்? எப்படி நம்ம நடத்துகிறோம்? சும்மா உட்கார, உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தான் நம்ம நடத்துகிறோம். பிள்ளைகளை வந்து எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம சமூகம் ரொம்ப மோசமான சமூகங்க. குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதில் நம்ம நீதி நியாயத்தெல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன், ரிவார்டு என்று சொல்கிறார். குழந்தைகள் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அருள் கொடை. சரிங்களா? இன்றைக்கு நம்ம நாட்டில் குழந்தைங்க எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கு குழந்தைகளை, சிறு குழந்தைகளிலே இன்றைக்கு வேலைக்கு போகிறாங்க, சைல்டு லேபர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம கண்கூட பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் பெரிய ஆய்வு, பெரிய உங்களுக்கு புள்ளி விவரம் அவசியமே கிடையாது. நம் கண் முன்னாக இந்த சிறு பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்பட்ட நிலைமை நம்ம ஊரில் இருக்காங்க தெரியுங்களா? சிறு பிள்ளைகளுக்கு கல்வி இருக்கிறது இல்லை. அது ஏழை வயிற்றில் பிறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, அந்த குழந்தைகளுக்கு ஒழுங்கான துணி இல்லை, உடை இல்லை. அந்த குழந்தைகளுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் நீங்கள் வாசிக்கலாம், ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்தித்தாளில் வாசிக்கலாம். இந்த பிள்ளைகளை, சிறுவர்களை குழந்தைகளாக மட்டும் பார்க்காம கடவுள் கொடுத்த அருள் கொடையாக அந்த குழந்தைகளை நம்ம பார்க்கணும். நான் தெரியாமல் கேட்குறேன், நம்ம பிள்ளைகளெல்லாம் கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறோம், கல்லூரியில் படிக்க வைக்கிறோம். ஏழை பிள்ளை ஒருவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்திருக்கிறீங்களா? ஏழை பிள்ளைக்கு கல்விக்கு உதவி செய்திருக்கிறீங்களா? உடைக்கு காசு கொடுத்துருக்குறீங்களா? உணவைக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்களா? எதற்காக இந்த தினவை தியானத்தில் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால்,
சிறுவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்று இயேசுநாதர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை, அது ஒரு சத்தியம் என்பதை சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசுநாதர் நிரூபித்திருக்கிறார். அந்த குழந்தைகள்னால்தான் ஒரு பெரிய மாற்றம் வந்து, கட்பாறையாக இருந்தவன் பாறையை தகர்த்த ஒரு சிறுமியாக அந்த சின்ன பிள்ளையை பற்றி நாம் திருமறையில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாட்டில், நம்முடைய சமுதாயத்தில், நாம் வாழ்கின்ற இடத்துல அல்லது நம்முடைய திருச்சபையை சார்ந்த இடங்களில் எத்தனை ஏழை சரார்கள் இருக்கிறார்கள். இவர்களை நாம் கண்ணியத்துடன் காப்பாற்றணும். குழந்தைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒரு வேலைக்கு காசு கொடுத்தோம்னா 100 ரூபா கொடுக்கலாம், ஒரு கூலி கொடுத்து ஒரு வேலை செய்கிற போது குழந்தைக்கு 10 ரூபா கொடுத்தா செய்வான். ஏன்னா நமக்கு அதில் காசு மிச்சமாகுது, நமக்கு லாபம் இல்லை. அப்படி என்று தான் நம்முடைய மனது சிந்திக்கும். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் பொருளாதாரத்தை குறித்த மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, இந்த குழந்தைகளெல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுகிற அருள் கொடை. இந்த சிறுமி மாத்திரம் அன்னைக்கு பேதுருவிடத்தில் அந்த கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால்னா பேதுரு எங்கோ சென்றிருப்பார். இயேசுநாதர் பேதுருவை குறித்து சொன்ன வார்த்தைகளெல்லாம் நிறைவேறாமையே போயிருந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தவ காலத்தில் சிலுவை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாறையாகிய பேதுருவை தகர்த்த இந்த சிறுமியை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது மறந்து விடாதீர்கள், நம் மத்தியில் இருக்கின்ற குழந்தைகளை கண்ணியத்தோடு காப்பாற்றவும், அவர்களுக்கு கல்வி கொடுக்கவும், உணவு கொடுக்கவும், உடை கொடுக்கவும், கல்வி கொடுக்கவும் நாம் கடமைப்பட்ட மக்கள். ஏனென்றால் கடவுள் அந்த பிள்ளைகளை நமக்கு அருள் கொடையாக கொடுத்திருக்கிறார். சிலுவை தானத்தில் இருக்கின்ற சிறுமிகளை சும்மா காதில் கேட்டுட்டு பேசிட்டு நாம் மறந்து விடாமல் சிறுமிகளை நாம் எப்பொழுதும் பாதுகாப்போம். சிறுவர்கள் கடவுளுடைய இறையரசுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் அத்தனை உறுதி செய்வோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாருமில்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாருமில்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். இப்படிக்கு உங்க